தாலி சென்டிமெண்ட் உடைப்பு. ஆண் பெண் சமத்துவம் பேசும் ஒரு பாடலை பற்றி தெரியுமா? சமூக சீர்திருத்தங்களை தனது பாடல்கள் மூலம் வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்திய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வேறு யாரும் யோசிக்காத கோணத்தில் ஒரு பாடலை யோசித்துள்ளார் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் மிக குறுகிய காலமே பாடல்களை எழுதினாலும் தான் எழுதிய அத்தனை பாடல்களையும் மக்கள் மத்தியில் பிரபலமான எளிய சொற்களுடன் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொடுத்துள்ள கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தமிழ் சினிமாவில் தனது பாடல்கள் மூலம் முத்திரை பதித்த இளம் கவிஞர்களில் முக்கியமானவர் இவர். வாழ்க்கையின் தத்துவங்களை தனது பாடல்கள் மூலம் வெளிக்கொண்டு வந்த கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தனது 29வது வயதில் மரணமடைந்தது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. சமூக சீர்திருத்தங்களை தனது பாடல்கள் மூலம் வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்திய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அதே சமயம் தான் பார்க்கும் ஒவ்வொரு செயலையும் கவிதையாக மாற்றுவதில் கைதேர்ந்தவர். இவரின் கவிதை நயத்தை கேட்ட ஊர் மக்கள் சினிமாவுக்கு சென்றால் பெரிய ஆளாக வருவாய் என்று சொல்ல அதற்காக சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு தேடி சென்னை வந்துள்ளார். சினிமாவில் பாடல் எழுத வாய்ப்பு கிடைக்காத நிலையில் நாடகங்களில் பாடல்கள் எழுதவும் சிறு சிறு கேரக்டர்களில் நடிக்கவும் செய்துள்ளார். அப்போது அவர் விளையாட்டாக எழுதிய ஒரு பாடல்தான் சின்ன குட்டி நாத்தனா என்ற பாடல். கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தனது திரை வாழ்க்கையில் ஜாலியாக எவ்வித சமூக கருத்தும் இல்லாமல் எழுதிய ஒரே பாடல் இதுதான். அதேபோல் தமிழ் சினிமாவில் தாலி சென்டிமெண்ட் வைத்து பல பாடல்கள் வந்திருந்தாலும் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல் போல் இதுவரை ஒரு பாடலும் வரவில்லை என்றே சொல்லலாம். அதாவது 1960ஆம் ஆண்டு இயக்குனர் GK ராமு இயக்கத்தில் வெளியான படம் வீரக்கனல். ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி, M சரோஜா, KA தங்கவேலு ஆகியோர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு கவிஞர் கண்ணதாசன் வசனங்கள் எழுத இசையமைப்பாளர் KV மகாதேவன் இசையமைத்திருந்தார். PS வீரப்பா இந்த படத்தை தயாரித்திருந்த நிலையில் கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் மருதகாசி ஆகியோர் படத்திற்கான பாடல்களை எழுதியிருந்தனர். இதில் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு பாடல் மட்டும் எழுதியிருந்தார். அந்த பாடல்தான் தாலி போட்டுக்கிட்டா 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கணும், உலகம் புதுசா மாறும்போது பழைய முறைய மாத்திக்கணும் என்ற ஒரு தாலி சென்டிமெண்ட் பாடலாகும். பெண்களின் தாலி சென்டிமெண்டை வைத்து பல பாடல்கள் வந்திருந்தாலும் ஆண் பெண் சமத்துவத்தை பற்றி பேசியது இந்த பாடல்தான். தாலி போட்டுக்கிட்டா ஆணும் பொண்ணும் சேர்ந்து போட்டுக்கணும், காலம் மாறும்போது நாமும் மாறிக்கணும் என்று கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய வரிகள் ஆண் பெண் இருவரும் சமம் என்பதை வலியுறுத்தும் வகையில் எழுதியிருப்பார். வீரக்கனல் என்ற இந்த திரைப்படத்தின் ஹீரோ ஹீரோயின் ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி என்றாலும் பாடலுக்கு நடனமாடுவது KA தங்கவேலு, M சரோஜா ஆகிய இருவரும் தான். 1960ஆம் ஆண்டில் வெளியான இந்த பாடல் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தும் வகையில் இருப்பதுதான் தனி சிறப்பு. மிகச்சிறிய காலமே நம்மிடையே வாழ்ந்திருந்தாலும் தனது பாடல்கள் மூலம் மக்களை சிந்திக்க வைத்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த நாள் ஏப்ரல் மாதமான இந்த மாதம் 13ஆம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய தாலி சென்டிமெண்ட் பாடலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.